100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். இன்றைக்கி வந்து சந்திராஸ் கிச்சன் சந்திரா அக்காவுக்கு வந்து வெட்டிங் டே. நம்ம வியூவர்ஸ் சார்பாக வந்து அவங்களுக்கு வந்து வெட்டிங் டே விஷஸ் சொல்லிக்கலாம். அவங்களுக்காக நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். அது ரவை, அதுக்கப்புறம் ஊற வச்சு அரைச்ச கடலைப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். அது நீங்கள் வந்து கேசரின்னு சொல்லலாம், இல்லாட்டி அல்வான்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். நெய் விட்டுக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அம்மா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த கடலைப்பருப்பு போடுமா, அரைச்ச கடலைப்பருப்பை. அதுதான் என்ன பண்ணுறோம், நெய்யில் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்ல நெய்யை வதக்கிக்கலாம். இப்போ வந்து ரவை போட்டுக்கலாம், அரை கப் ரவை. போடு. ஊற வச்சு அரைச்ச கடலைப்பருப்பு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம பொரிச்சுக்கலாம். அதில் வதக்கிக்கலாம். இப்போ வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ இல்லை கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். பால் விடு, கொஞ்சம் கொஞ்சமாக விடு. பால் ஏற்கனவே கொதிக்க வச்சு தான் வச்சுருக்கோம். சூடான பால் தான். இதுக்கு அளவில் தேவையான அளவுக்கு பால் விட்டு அல்வா பதம் வர வரைக்கும் கலரிக்கலாம். இன்னும் கொஞ்சம் விடலாமாம்மா? போதும், நிறைய இல்லை, கரெக்டாக இருக்கும். நல்லா கலரிட்டே கைவிடாமல் கலர். இப்போ நல்லா வெந்துடுது. நம்ம சர்க்கரை சேரு, 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறோம் நம்ம. கலருமா பிடிச்ச கலர். இது சர்க்கரை போட வெல்லம் கூட போடலாம்டா. அம்மா கொஞ்சம் ஏலக்காய் போடு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கெட்டியாக வந்துடுது. அம்மா இப்போது கொஞ்சம் குங்குமப்பூ போடு, அப்புறம் நெய்யும் போட்டுரு. குங்குமப்பூ வந்து கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையும் கொடுக்கும். சாரி. நம்ம வந்து இப்போ சந்திரா அக்காக்காக பண்ண அல்வா ரெடி ஆகிடுது. நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துடுது. பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்போ டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அல்வா வந்து ரெடி ஆகிடுது. நீங்கள் சந்திரா அக்கா சேனல்லையும் பாருங்கள், பார்த்து அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திராவுக்கு வந்து திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து வெட்டிங் டே, அப்புறம் வந்து பர்த்டே கொண்டாடுற எல்லாருக்குமே வந்து நம்ம வியூவர்ஸ் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் என்னோட விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த டேஸ்ட் பாருங்க. சூப்பராக இருக்குதா? அல்வா வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறோம்.